அன்பான இறைமக்களே, இந்த வீடியோ பதிவில் நாம் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறதை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன தடை, அந்த தடையை எவ்வாறு நாம் நீக்க வேண்டும் என்பதை வேதத்தினுடைய அடிப்படையில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மாற்கு 11வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் படித்து பார்ப்போம் என்றால், அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். இயேசு பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் முன்னிடத்தில் கனியை புசியா இருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பசியா இருந்த சூழ்நிலையில் ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அது கனி கொடுக்கும் அந்த சீசன்ல இல்ல, கனிகள் இல்லை. அவர் அந்த அத்தி மரத்தை பார்த்து சொன்னது என்ன? இனி ஒரு காலமும் நீ கனி கொடாமல் இருப்பாய், உன்னிடத்துல கனியை பெற்றுக்கொள்வதற்கு யாருக்கும் வாய்ப்பே கிடைக்காது என்று. அப்படியே நான் படிச்சுட்டு வந்தோம்னு சொன்னா, 20வது வசனம், மறுநாள் காலையிலே அத்தி மரத்தை ஆண்டவர் அந்த சொன்ன வார்த்தைகளுக்கு அடுத்த நாள் காலையிலே அவர்கள் அதே அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதே நிகழ்ச்சி. அடுத்த நாள்ல அந்த அத்திமரம் பட்டு போனதை நம்ம வேதவசனம் அழகாக குறிப்பிடுகிறது. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். பேதுரு அதை ஞாபகம் வச்சு சொல்றாரு, நீங்க சொன்ன இந்த சபித்த மரம் பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இது கடைசி காலத்துல, இயேசுவினுடைய கடைசி காலத்துல சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரை. இது சீஷர்களுக்கு மட்டுமல்ல, நம்ம கிறிஸ்தவர்களாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யாராயிருந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை. இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்றார். அடுத்த வசனம் படிச்சு பாருங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவருக்கு விசுவாசம். நமக்கு என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் என்ற விசுவாசம். அவர் இன்றும் நம்மிலே ஜீவிக்கிறார் என்ற விசுவாசம். மரித்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்ற விசுவாசம். அவர் இன்றைக்கும் மக்களிடையே செயல்பட முடியும் என்ற விசுவாசம். அருமையாக வேதம் சொல்லுது. விசுவாசம் என்றால் என்ன? காணப்படாத ஒன்றின் மேல் இருக்கிற உறுதியான நம்பிக்கை. நம்ம எப்பொழுதும் ஒரு பார்த்தாதான் நம்புவோம். மனிதனுடைய ஒரு சுபாவம், பார்த்தால் நம்புவோம். பார்க்காத ஒன்றின் மேல் உள்ள நம்பிக்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கை. அவர் செயல்படுவார் என்கிற நம்பிக்கை. அந்த விசுவாசம் இருந்தால், ஒரு மலையை பார்த்து நீ நகர்ந்து போ என்றால் நகர்ந்து போகும் என்று அருமையாக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார். அடுத்த வசனம் படிச்சு பாருங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அருமையான இயேசுவினுடைய அன்பான மக்களே, சகோதர சகோதரிகளே, நாம் நன்றாக யோசித்து பார்க்கணும். நம்மில் உள்ள குறை, இன்க்ளூடிங் மீ, என்னில் உள்ள குறை என்னன்னா, நான் ஜெபம் பண்றேன்,
ஜெபம் என்ற எண்ணில் உள்ள ஒரு சந்தேக எண்ணம். பேதுரு மாதிரி ஒரு சந்தேக எண்ணம். பேதுருவை கடவுள் ஜலத்தின் மீது தண்ணீர் மீது நடக்க சொன்னார். அவனுக்கு இருந்த சந்தேகத்தினால் தண்ணீரில் மூழ்கி போயார். விசுவாசம் அங்க இல்ல. நம்மகிட்ட அந்த விசுவாசம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நிறைய பேர் பிரேயர் பண்றோம். ஆனா அந்த பிரேயர் பண்ணும்போது கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்குமா, என்னுடைய குறைகள் தீர்ந்து போகுமா என்ற அந்த விசுவாசம் இல்லை. விசுவாசத்தில் குறை உள்ள மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு சின்ன இடத்துல 99.99 விட்டுட்டு 0.00 ஒரு சந்தேகம் இருக்குது. நமக்கு நடக்குமா நடக்காதா, இது உண்மைதானா, இப்படிலாம் இயேசுவால பண்ண முடியுமா, இந்த ஒரு சிறிய சந்தேகம். ஆண்டவர் சொன்னார், உனக்கு நம்பிக்கை விசுவாசம் எப்படி இருக்கணும், ஒரு கடுகு மாதிரி இருக்கணும். முழுமையான விசுவாசம். எனக்கு 99% விசுவாசம் இருக்குது, 1% இல்லை, அப்படி இல்லை. 100%, 100% நமக்கு விசுவாசம் நம்பிக்கை இருக்கும் என்றால் நம்ம பிரேயர் பண்ணும்போது, ஜெபம் பண்ணும்போது நம்ம என்னதை கேட்கிறோமோ அதை கொடுப்பதற்கு கடவுள் ரெடியா இருக்க சாத்தியப்படும். அத்தி மரம் கனி கொடாது என்று ஆண்டவர் சொன்னார். அத்தி மரம் கனி கொடாமல் போயிற்று. அதே அவர் செய்த அந்த வல்லமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சீஷர்களுக்கு கொடுத்தார். நீங்க யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ, யார் யாருக்கெல்லாம் என்ன நடக்கும் என்று நினைக்கிறீர்களோ அது நடக்கும் என்ற ஒரு உடன்படிக்கையை கூட கடவுள் கொடுத்திருக்கிறார். சோ சீஷர்களுக்கு விசுவாசம் இருக்கும் என்றால், இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இருக்கும் என்றால், அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ என்ன சொல்லுகிறார்களோ அது நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். விசுவாசம் மிக மிக இன்றியமையானது. நாம பிரேயர் பண்ணும்போது விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். இது எல்லாரிலும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு குறை. நமக்கு இன்றைக்கு தேவைப்படுகிற ஒன்று நிறைவேறவில்லை என்றால் அதற்கு காரணம் என்ன? நம்மில் இருக்கிற விசுவாச குறைவு. இந்த விசுவாச குறைவில நம்ம இருக்கிறதுனாலதான் நமக்கு தேவைப்படுகிற ஜெபத்துல ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் நிறைவேற்றப்படுவதில்லை. அன்பான கிறிஸ்தவ பிள்ளைகளே, இன்றிலிருந்து நீங்கள் விசுவாசத்தை கைப்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மீது 100% faith, 100% நம்பிக்கை. நான் கேட்பதில் நம்பிக்கை 100% நம்பிக்கை இருக்கும் என்றால், ஆணித்தரமா நம்பிக்கை இருக்கும் என்றால், கட்டாயமா நீங்க கேட்கதை நிறைவேற்றுவதற்கு தேவன் எப்பொழுதும் ரெடியாக இருக்கிறார். இது அப்படியே மத்தேயு 10வது அதிகாரம், மத்தேயு 9வது அதிகாரம் 27வது வசனம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இந்த பகுதியில நம்ம இப்போ பார்த்த பகுதியில நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. தேவனோடு நீங்க உறவாடுகிற நேரம் தான் ஜெபம், பிரேயர். அந்த பிரேயர்ல நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தால் உங்களுக்கு தேவையானதை கடவுள் கொடுப்பார் என்று வேதவசனம் சொல்கிறது. விசுவாசத்தோடு கேளுங்க. நீங்க விசுவாசத்தோடு செயல்பட்டீர்கள் என்றால் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் மிக விரைவில் நிறைவேற்றப்படும். இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தனைகள், இயேசு என்ன நினைத்தாரோ அது இந்த உலகத்துல சீக்கிரத்துல நிறைவேற்றப்படும். அந்த விசுவாச குறைவு நம்மள்ட இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு இவ்வளவு கிறிஸ்தவ ஊழியங்கள், கிறிஸ்துவை பற்றிய நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு கொண்டே போய்கொண்டிருக்கிறது என்பதை நம்ம உணர வேண்டும். ஸோ மத்தேயு 9வது அதிகாரம் 27வது வசனம் பார்த்தீங்கன்னா, 2 குருடர் பின்னால போறாங்க. பிதாவே கடவுளே எங்களுக்கு இறங்குன்னு கெஞ்சுகிறாங்க. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். போறாங்க. அவர் எந்த வீட்டுக்கு போனாரோ அங்கேயே பின்னால போறாங்க. இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். குருடரை பார்த்து கேட்கிறாரு. கண்ணு தெரியாது, இயேசுவை பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா கேட்கிறா, என்னையால இதை செய்ய முடியும், நீ விசுவாசிக்கிறாயா? இதே இது வேதத்துல நீங்க நிறைய இடத்துல பாருங்க. இதே இது நிறைய இடங்கள்ல நம்ம அனுபவபூர்வமா பார்க்கலாம். எங்கே எல்லாம் இயேசு அற்புதம் செய்வார்,
நமக்கு தேவையான நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு போனாங்களோ அங்கே எல்லாம் அங்க அற்புதம் நடந்திருக்குது. அதே மாதிரிதான் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம், எள்ளளவு கூட சந்தேகம் இல்லாம அந்த 2 குருடர்களும் உன் மேல விசுவாசிக்கிறோம், உம்மால் இதை செய்ய முடியும் என்று அந்த விசுவாசித்ததினால் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவது, உங்களுக்கு ஆக கடவது. எதன்படி ஆக கடவது? நீங்கள் என்ன விசுவாசித்தீர்கள்? என்னையால செய்ய முடியும் என்று விசுவாசித்தீர்கள். நான் உங்களுடைய கண்ணை திறக்க முடியும் என்று விசுவாசித்தீர்கள். அதன்படி அந்த விசுவாசத்தின்படியே உங்கள் கண்கள் திறக்கப்பட கடவது என்று சொன்னாரு. உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அன்பான கிறிஸ்தவ பிள்ளைகளே, நீங்களும் விசுவாசித்தார். உங்களுக்கு கண்ணு தெரியலையா? உங்களுக்கு கால் நடக்க முடியவில்லையா? உங்களுக்கு வயிற்றுல பிரச்சனையா? எந்த இடத்துல பிரச்சனை? நீங்கள் விசுவாசித்தால் அந்த 2 குருடர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தது போல 100% கடுகு போல 100% முழுமையான விசுவாசம் உங்களில் இருக்கும் என்றார். இது இல்லாம பண்ண போறது யாரு? சாத்தான் இருக்கிறார். அதற்காகவே இந்த உலகத்துல உலாவி வந்து கொண்டிருக்கிறார். நம் இடையே இந்த சந்தேகத்தை விதைக்கக்கூடிய ஒரு மனிதனாக இல்ல, ஒரு விரோதியாக சாத்தான் உலாவிக் கொண்டே இருக்கிறார். இதிலிருந்து நம்ம விடுபட்டு, சாத்தானிலிருந்து விடுபட்டு, தேவன் இயேசு கிறிஸ்து எவ்வாறு சாத்தானை ஜெயித்தாரோ அதே மாதிரி சாத்தானிடமிருந்து நம்ம விடுபட்டு ஜெயித்து நம் ஜெபத்துல கேட்கிற ஒவ்வொன்றிலும் விசுவாசத்தோடு 100% 100% முழுமையான விசுவாசத்தோடு ஜெபித்தீர்கள் என்றால் உங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும். அன்பான கிறிஸ்துவ பிள்ளைகளே, இந்த வேத வசனங்களை உங்களுடைய மனதில் நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாய், மனதிலே பதித்தவர்களாய், எப்பொழுதெல்லாம் பிரேயர் பண்றீங்களோ, எப்பொழுதெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ அப்பொழுது விசுவாசத்தோடு கேளுங்கள். 100% விசுவாசத்தோடு கேளுங்கள். கட்டாயமாக உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். இது வேதத்தின் மூலமாக நாம் விளங்கக்கூடிய ஒரு உண்மை. இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்துங்க. இது உங்களுக்கு மட்டுமல்லாமல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் நம்புகிறேன். இதை கேட்ட அனைவருக்கும் என்னுடைய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.